Hello students, good morning. This is our next video, modification of root. Last video வந்து function of root பார்த்தோம். அதில் primary root ஓட function என்ன அப்படிங்கிறது பார்த்திருந்தோம். Then secondary root அப்படின்னு சொல்லும்போது அது வந்து modification ஆகி some plantsக்கு வந்து different wayல வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த மாடிஃபிகேஷன்ஸ், அந்த ரூட்டோட மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மாடிஃபிகேஷன் ரூட்லேயும் வந்து டேப் ரூட்டோட மாடிஃபிகேஷன் பார்க்குறோம். ஓகேயா, டேப் ரூட் மாடிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டோரேஜ் ரூட்ஸ் இருக்குது, செகண்ட் ஒன் இஸ் ப்ரீத்திங் ரூட் இருக்குது. ஓகேயா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கோனிக்கல் ரூட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட ஏன் அந்த மாதிரியான ஒரு மாடிஃபிகேஷனாக இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அது கோனிக்கல் ரூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோன். ஓகேயா, பார்க்குறதுக்கு அதனால தான் வந்து அது என்னென்னு சொல்கிறோம்னா கோனிக்கல் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கோன் ஷேப்டாக இருக்கும், ப்ராட் அட் தி பேஸ் and gradually tapering towards the apex. ஓகே, ஸோ பேஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராடாக இருக்கும். அதோட ஆப்போசிட் இப்போ ஒரு சைடு பேஸோ இல்லை ஆப்பெக்ஸோ எடுத்தோன்னா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராடாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா டேப்பரிங் மீன் அப்படின்னா குறுகி இருக்கும்னு சொல்லுவோம்ல, அப்படியே இருக்க அது வந்து ரெடியூஸ் ஆகி ரொம்ப ஷார்ப்பாக வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதான் வந்து டேப்பரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கு ஆப்போசிட்ஸ் ஒரு எண்டு வந்து எப்படி இருக்கும் ப்ராடாக இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் எண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டேப்பரிங்காக இருக்கும். ஓகேயா, ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேக்கஸ் கரோட்டா. ஓகேயா, ஸோ டேக்கஸ் கரோட்டா அப்படிங்கிறது எதோட பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தோன்னா கேரட். ஓகேயா, ஸோ கேரட்டோட பொட்டானிக்கல் நேம் தான் என்னது அப்படின்னா டேக்கஸ் கரோட்டா. ஓகேயா, ஸோ ஸ்டோரேஜ் ரூட்டு. இப்போ ஏன் வந்து இது வந்து இப்படி கோனிக்கலாக இருக்குது, அதாவது ஏன் வந்து பல்கியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிது. ஓகே, அதோட ஃபுட்டை வந்து என்ன பண்ணி வைக்கிது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதனால தான் அதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனால் தான் என்ன ஆகியிருக்கு அப்படின்னா இது வந்து கோனிக்கல் ஷேப்பில் வந்து மாடிஃபிகேஷன் ஆகியிருக்கு இந்த கேரட். ஓகே, டேக்கஸ் கரோட்டா. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபியூசிஃபார்ம் ரூட். ஓகேயா, ஸோ ஃபியூசிஃபார்ம் ரூட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ரூட்ஸ் ஆர் ஸ்வெல்லன் இன் தி மிடில் அண்ட் டேப்பரிங் டுவர்ட்ஸ் போத் எண்ட். ஓகேயா, அப்போ ரூட்டோட சென்டர் பார்ட் எப்படி இருக்குமா நல்லா ஸ்வெல்லன்னா நல்லா பல்கியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து ஸ்வெல்லன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிடில் வந்து ஸ்வெல்லனாகவும் ரெண்டு எண்ட்லேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் டேப்பரிங்காக இருக்கும். ஓகேயா, ஒரு எண்டு நல்லா ஷார்ப்பாக, இன்னொரு எண்டு வந்து கொஞ்சம் கேரட்டுக்கு மேலே எப்படி இருக்கும், மேலே மேலே வந்து ஆப்பெக்ஸ் சைடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியது தான் வந்து இந்த ஃபியூசிஃபார்ம் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் மிடில் பல்கியாக இருக்கும், ரெண்டு சைடும் கொஞ்சம் டேப்பரிங்காக இருக்கும். ஓகேயா, அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ரெனாஃபஸ் சடைவஸ். ஓகே, ரெனாஃபஸ் சடைவஸ் அப்படிங்கிறது முள்ளங்கி ரேடிஷ் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஃபியூசிஃபார்ம் ரூட்டுக்கு வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ இதுவுமே இதோட ஃபங்க்ஷனுமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் தான். அண்ட் நாஃபிஃபார்ம் ரூட். ஓகே, நாஃபிஃபார்ம் ரூட் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பீட்டா வெல்கரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி ப்ராட் அட் தி ஆப்பெக்ஸ். ஓகே, ஸோ ஆப்பெக்ஸில் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும், டேப்பர்ஸ் லைக் அ டெய்ல் அட் தி பேஸ். ஓகே, ஸோ அது வந்து டேப்பரிங் ஆகியிருக்குன்னா அதர் எண்டில் வந்து அது டேப்பரிங் ஆகியிருக்கிறது பேஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டெய்ல் லைக் ஸ்ட்ரக்சராக வந்து இருக்குது. ஓகேயா, ஸோ இதுதான் நாஃபிஃபார்ம் ரூட்டு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீட்டா வெல்கரிஸ் மீன் பொட்டானிக்கல் நேம். எதோட பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்ரூட். ஓகேயா, ஸோ பீட்ரூட்டோட பொட்டானிக்கல் நேம் தான் என்னது அப்படின்னா பீட்டா வெல்கரிஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் ரூட் வந்து பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது மேலே வந்து ஒரு சைடு ஆப்பெக்ஸ் ஆர் பேஸ், அதாவது எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு வந்து இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா மேலே ஆப்பெக்ஸில் வந்து ப்ராடாகவும் அண்ட் அதர் சைடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டேப்பரிங்காக இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெனாஃபஸ் சடைவஸ் பார்த்தோம், அதாவது ரேடிஷ் பார்த்தோம். ஸோ சென்டரில் வந்து நல்லா பல்கியாகவும் மேலேயும் கீழேயும் வந்து எப்படி இருக்குது போத் எண்டுமே வந்து கொஞ்சம் டேப்பரிங்காக இருக்கும். ஓகேயா, அண்ட் லாஸ்ட் ஒன் பீட்டா வெல்கரிஸ் பார்த்தோம், பீட்ரூட். அது வந்து எப்படி இருக்குது மேலே வந்து நல்லா ப்ராடாக இருக்குது, அதோட ஆப்பெக்ஸ் வந்து பார்த்தீங்க கீழே இருக்கக்கூடிய அந்த பேஸ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படின்னா லைக் டெய்ல் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து டெய்ல் லைக் ஸ்ட்ரக்சரில்
ட்ராக்ல இருக்கும் பேஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் ஓகேயா. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டோரேஜ் ரூட், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ரூட் ஓகேயா. தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீத்திங் ரூட்டு. ப்ரீத்திங் ரூட் வந்து சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேருக்கு தெரியாது ஓகேயா. இது ஏன் வந்து இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா has a special kind of roots for respiration ஓகேயா. எதுக்காக அப்படின்னா ரெஸ்பிரேஷனுக்காக தான் அது வந்து எப்படி ஆகிருக்கு அப்படின்னா ப்ரீத்திங் ரூட் அப்படின்ட்டு மாடிஃபை ஆகியிருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா சாயிலுக்கு மேலேயே ரூட்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து நார்மலாகவே வந்து ஜியோட்ரோபிசம் அப்படின்னு பார்த்துருப்போம், அதாவது சாயிலில் நோக்கி தான் வந்து ரூட் வந்து வளரும். பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அவிசீனியா லைக் வந்து அவிசீனியா ரைசோபோரா இந்த மாதிரி பிளான்ட்லலாம் என்ன பண்ணும் அப்படின்னா இது வாழக்கூடிய இடம் தகுந்தாற் போல் என்ன பண்ணோம் அப்படின்னா ரூட்ஸை வந்து மேல் நோக்கி கொண்டு வருது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது இருக்கக்கூடிய இடம் வந்து ஹைலி சலைன் வாட்டர் ஓகே, அதிகமாக சால்ட் வாட்டரில் தான் அந்த அவிசீனியாவில் வந்து க்ரோ ஆகக்கூடியதாக இருக்கும் ஓகே. ஸோ அந்த சலைன் வாட்டரில் வந்து அதால் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால டைரக்ட் ஏர் கான்டாக்ட் கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா ரூட் வந்து மேல் நோக்கி வளருது. ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நெமட்டோபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே. ஹேஸ் அ ஸ்பெஷல் kind of roots for respiration because of the soil becomes saturated with water and aeration is very poor ஓகேயா. ரொம்ப அந்த வாட்டரில் வந்து சலைன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், உள்ளே வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து அந்த சாயிலுக்குள்ளே இருக்காது. ஸோ அதனால தான் வந்து இந்த ரூட்ஸ் வந்து மேல் நோக்கி வந்து வளர ஆரம்பிக்குது ஓகே, அபவ் த சாயில் வந்து க்ரோ ஆகுது. தே ஹாவ் அ நம்பர் ஆஃப் ப்ரீத்திங் போர்ஸ் ஆன் நெமட்டோபோர்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஓகேயா. ஸோ அந்த ரூட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நெமட்டோபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த நெமட்டோபோர்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது, அதாவது ரெஸ்பிரேஷனுக்காக தான் அந்த அவிசீனியா ரைசோபோரா போன்ற லைக் அந்த ட்ரீஸ் அந்த பிளான்ட்ஸில் வந்து என்ன ஆகியிருக்கு அப்படின்னா ரூட் வந்து மேல் நோக்கி வளருது. இதுதான் வந்து அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன்ஸ், ரூட்டோட மாடிஃபிகேஷன் ஓகேயா. ஸோ அதோட டயக்ராம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ட்ரீ வந்து இருக்குது, அதுக்கு கீழே என்ன இருக்குது ஒரு ஷார்ப்பு நீடில் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா அந்த நெமட்டோபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூட் ஓகேயா. ஸோ இது மூலமாக தான் அதில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி போர்ஸ் மூலமாக தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணுது ஓகேயா. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு ட்ரீ இருக்குது, அதை சுற்றி என்ன இருக்குது சின்ன சின்ன நீடில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா அந்த ப்ரீத்திங் ரூட் ஓகே, நெமட்டோபோர்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.